சீமான் அவர்கள் தைரியமாக நாங்கள் நிற்போம். அவர் நிற்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற இடைத்தேர்தலில் இப்போ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் சேர்த்து 6, கரூர் விஜயபாஸ்கர் வந்தார்னா 7, இது இன்னும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வரதுக்குள்ளே 10 ஆகுமா 12 ஆகுமா, என்னுடைய கணக்கில் 10லேருந்து 12 வரும்ன்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முன்னாலேயே பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது அப்போ திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் என்று சொன்னவர் இப்பொழுது உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய டிரைவருடைய மகன், உங்களுடைய மேக்கப் மேன், உங்களுடைய கேமராமேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, உங்களுக்கு எழுத்து வீட்டுக்காரரு, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, இப்படி இவங்கள தான் நீங்கள் சுற்றி வந்து முக்கியமான பதவிகளில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த வாரிசு அரசியலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதுக்கு பேர் வந்து வாரிசு அரசியல்னால் டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க யாரை அங்கே நிற்க வச்சாலும் விஜய்க்காக ஓட்டு போடுறது அப்படி தான் அங்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே சீமான் முகத்துக்காக தான், அந்த கருத்தியலுக்காக தான் அவருக்கு நாம் தமிழருங்கிற கட்சிக்காக போடுவாங்க. சீமான் அவர்களை எதிர்த்து யார் நிற்க போகிறாங்க? அங்கே காரைக்குடியில் நடந்த மாதிரியே மறுபடியும் நடக்குமா? காரைக்குடியில் நடந்தபோது என்ன நடந்துச்சு? ஓட்டு பிரிஞ்சுது, 4 முனை போட்டியாக நடந்தது. இப்பொழுது இருமுனை போட்டியாக மாறும் பொழுது திமுக அதிமுக 2 பேரும் நிற்கலை அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்க அறிவிக்கலை. அப்படி ஒரு நிலை எடுத்தால் அப்போது என்ன ஆகும்னா தாவேகா வர்சஸ் நாம் தமிழருங்கிறது 1-1 வரும். இந்த 1-1 வரும்போது இவருக்கான வெற்றி வாய்ப்புகள் சற்று அதிகம், இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். சார், வரப்போகிற இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியோட அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தியே ஆக வேண்டும் சொல்லிட்டு சீமான் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார். நிறைய போஸ்டர்கள் இப்போ வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. தன்னார்வலர்கள் வந்து சீக்கிரம் வந்து கட்சியில் இணையுங்க அப்படின்ற மாதிரியும், பூத் லெவலில் இப்போது அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையை வந்து நாம் தமிழ் கட்சி தீவிரமாக தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நம்ம போன தடவை பேசும்போது பேசணும், திமுக அதிமுக இன்னும் இடைத்தேர்தலில் நிற்கிறாங்களா இல்லையா? முதல் கேள்வி. திமுக தனியாக அதிமுக தனியாக நிற்கிறாங்களா இல்லையா? இப்போ கூட சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார், இன்றைக்குமே திமுக அதிமுகவும் மறுபடியும் வந்து இணைந்து ஆட்சி நடத்துறதுக்கு சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்குள்ளே இருக்கிற நம்பரில் அதிமுகவில் ஏற்கனவே வந்து எடப்பாடி குரூப்பு, வேலுமணி குரூப்பு, சி வி சண்முகம் குரூப்புன்னு எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அந்த விஜயபாஸ்கரும் விராலிமலையும் ரிசைன் பண்ணிட்டாரு, கரூரும் இன்றைக்கி பண்ணிட்டாருன்னு சொல்லி செய்தி வருது, நேற்று அருமை பண்ணிட்டாருன்னு. ஆக அந்த நிலைமையில் அவங்க வந்து எந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் அப்படி நிற்க முடியும்? நின்னாலும் ஒரே குரூப்பாக நிற்பாங்களா? பல குழப்பங்கள் இருக்குது. திமுக பக்கம் ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. இப்போ போய் நம்ம வந்து நின்னோம்னா ஜெயிக்க முடியுமா? இந்த அலையில் வந்து நம்ம போய் நிற்கணுமான்ற ஒரு குழப்பம் இருக்குது. இதில் சீமான் அவர்கள் தைரியமாக நாங்கள் நிற்போம். அவர் நிற்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற இடைத்தேர்தலில் இப்போ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் சேர்த்து 6, கரூர் விஜயபாஸ்கர் வந்தார்னா 7, இது இன்னும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வரதுக்குள்ளே 10 ஆகுமா 12 ஆகுமா, என்னுடைய கணக்கில் 10லேருந்து 12 வரும்ன்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முன்னாலேயே பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது இப்போ வைகோ 2 பேர் நம்பியிருந்தாங்க, வைகோ அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்படி இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த 7-8ஆவது வரும். இதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? இவர் வந்து இப்போ கட்டமைப்பை வந்து வலுப்படுத்த வேண்டியது கட்டாயம் அவசியம். ஏன்னா பூத் லெவலில் களப்பணி வந்து சரியானால்தான். ஒரு கால் திமுக அதிமுக 2 பேரும் நிற்கலை அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்க அறிவிக்கலை, அப்படி ஒரு நிலை எடுத்தால் அப்போது என்ன ஆகும்னா தாவேகா வர்சஸ் நாம் தமிழருங்கிறது 1-1 வரும். இந்த 1-1 வரும்போது இவருக்கான வெற்றி வாய்ப்புகள் சற்று அதிகம், அப்படி தான் சொல்ல முடியும்.
ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க யாரை அங்கே நிற்க வச்சாலும் விஜய்க்காக ஓட்டு போடுறது அப்படி தான் அங்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே சீமான் முகத்துக்காக தான், அந்த கருத்தியலுக்காக தான் அவருக்கு நாம் தமிழருங்கிற கட்சிக்காக போடுவாங்க. சீமான் அவர்களை எதிர்த்து யார் நிற்க போகிறாங்க? அங்கே காரைக்குடியில் நடந்த மாதிரியே மறுபடியும் நடக்குமா? காரைக்குடியில் நடந்தபோது என்ன நடந்துச்சு? ஓட்டு பிரிஞ்சுது, 4 முனை போட்டியாக நடந்தது. இப்பொழுது இருமுனை போட்டியாக மாறும் பொழுது அதோடைய அந்த களம் வந்து வித்தியாசப்படலாம். இப்போ 4 முனை தானா, 3 முனையா, இல்லை 2 முனையா, இன்னும் முடிவாகலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னாலேயே இவர் வந்து தேர்தலில் இடைத்தேர்தலில் கலந்து கொள்ள போகிறேன் அவரும் சரி அவருடைய கட்சியும் சரி சொன்னதுனால களப்பணியை இப்பொழுது தொடங்கி அந்த கட்டமைப்பை தயார் செய்வது தான் ஒரு ஜனநாயகத்தில் சிறந்த முடிவாக இருக்கும். அந்த முடிவு பிரகாரம் அவர் தயாராகிறாரு. வெற்றி தோல்வி என்பது பல காரணிகளை பொறுத்து இருக்குது. அதான் நான் சொன்னேன், 4 முனையா, 3 முனையா, 2 முனையாங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சில விஷயங்களில் எல்லாருக்கும் முன்னால் வந்து அந்த விமர்சனங்களை செய்பவர், ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்பவர் சீமானாக தான் இருக்கும். பெரும்பாலான விஷயங்களில் இந்த கருத்தியல் ரீதியாக அது பாலியல் கொடுமைகளோ, சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, இல்லை விவசாயிகள் போராட்டமோ, தூய்மை பணியாளர் போராட்டமோ, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலேருந்து தொடர்ந்து அந்த மாதிரி இந்த ஜனநாயகன் ஜனநாயகன் படம் அது பப்படமாயிடுச்சு. படம் பப்படமாகி விட்டது. அது யார் என்ன அது எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க? அதில் வேறு அந்த லீக் பண்ணவர் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னு கேட்டால் எந்த எடிட்டர் வந்து அவரை வந்து வழக்கு போட்டு அவர் தான் வந்து லீக் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த படத்துடைய எடிட்டர் இல்லை, யாரோ ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் வந்துக்கிட்டு இருந்தவர், அவர் தான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டார். அப்படியெல்லாம் வந்து நார்மலாக வாட்டர் மார்க் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த எடிட்டரோட யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரை வேறு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இந்த ஆக்சஸ் இருந்தாலும் அவர் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பார். இதெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தர் போய் அதை வந்து டவுன்லோடு பண்ண முடியுமான்னு கேட்டால், சினிமா துறையில் நானே வந்து 3 படங்கள் சினிமா தயாரிப்பாளர், என்னுடைய மகள் ஒரு 10 படங்கள் தயார் பண்ண அது இயக்கிய இயக்குனர், எனக்கு தெரிந்த வரையில் அது சாத்தியமில்லை. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் சும்மா வந்து அங்கேப்பா நீங்கள் ஏதோ டேபிளில் வந்து வச்சுருந்தாங்க ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அதை வந்து டவுன்லோட் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டாருன்றது அப்போ சொல்லும்போதே அது நம்பும்படியாக இல்லை. இப்பொழுது வந்து அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாருன்றதுனால வாபஸ் வாங்கிறதா சொல்லும் பொழுது இந்த ஜனநாயகன்ற அந்த லீக்கானதே யாரோ செய்த சதி என்று நமக்கு புரிகிறது. பட்டு யார் அப்படின்னு வரும்போது சந்தேகங்கள் வந்து எதிர்க்கட்சிகள், எதிரிகள் அப்படின்னு போக உள்ளுக்குள்ளேயே லீக் நடந்திருக்குமோ, ஒரு அனுதாப லைக்காக அது நடந்திருக்குமோ அப்படின்னு இப்போ கூட வந்து திமுக சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்களே லீக் பண்ணி அதை வைத்து அனுதாபாலை பெற்று, அதாவது தேர்தல் வெற்றிக்காக ஜனநாயகன் படத்தை பலிகடா ஆக்கி விட்டார்கள் அப்படின்னு திமுக சார்பில் பேசுகிறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விசாரணை அந்த மாதிரி நடந்து வந்தாலும் ஓரளவுக்காவது தெரியும். அவர் யாரோ ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்களா, வழக்கு போட்டாங்களா, என்ன போட்டாங்க, இப்போ திடீர்னு அவரை வாபஸ் வாங்கிட்டாங்க வழக்கை. ஸோ அது முடிஞ்சு போச்சு. 2வது ஜனநாயகன் எல்லாம் படம் வந்துடுச்சு, வெளியில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அது ரிலீஸ் பண்ணாலும் மிச்சம் பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பார்த்துட்டு போகிறாங்க, தவறில்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளரான வெங்கட்ரமணா அவர்களை இது பாருங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் முன்னால் வேறு ஒரு சேனலாக நான் பேசியிருந்தேன். அவர்கிட்ட வேலை பார்த்த டிரைவருக்கு தனி செயலாளர் கொடுத்ததா சொல்கிறாங்க. டிரைவர் மகனுக்கு வந்து கொறடா எம்எல்ஏ ஆகி கொறடா கொடுத்துட்டாரு. அவருக்காக வந்து சில வருமான வரி மற்ற வேறு வரி வந்த வழக்குகளில் ஆஜரான வக்கீலுக்கு
ஒரு பதவி கொடுத்துட்டாங்க, மாநிலத்தில் முக்கியமான பதவி கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவரை ஆலோசகர் ஆக்கிட்டாங்க. அவருக்கு அவருக்கு எல்லாமாகவும் இருந்து அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்த அந்த ரூட் ஜெகதீஷுக்கு அவருக்கும் பதவி கொடுத்துட்டாங்க. அந்த பதவியை வந்து ஜீவோ போட்டதை மறைச்சி வச்சு அவராக எக்ஸில் போட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டார், வெளியே வந்துருச்சு. அது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு, ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட கேமராமேனாக இருந்தவரை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிரின்சிபல் ஆக்கிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவரோடு தொடர்புடைய இன்னும் அடுத்தது இவரோட மேக்கப் மேன், நடிகர் சங்கம், ஆமாம், மற்ற நடிகைகள், ஏன் அவர் கூட நடித்த கோட் படத்தில் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நடித்த அந்த விஜய் பார்த்திபன் அவருக்கு போக்குவரத்து அமைச்சராகவே கொடுத்துட்டாங்க. நான் கூட வேறு எதுலேயோ ஒரு சேனலில், எந்த சேனலில் ஞாபகம் இல்லை, தமாஷா சொல்லியிருந்தேன். ஏன் பரவாயில்ல, போக்குவரத்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நடித்தவருக்கு போக்குவரத்து அமைச்சராகிட்டீங்க. எங்கேயாவது ஒரு படத்தில் ஐஜியாவோ டிஜிபியாவோ யாராவது நடிச்சிருந்தான்னு வைங்க. கில்லி படத்தில் ஒரு வட இந்திய நடிகர் ஒருத்தர் நடிச்சிருந்தார், அப்பாவை வருவார். அதாங்க அவர் பேர் ஆஷிஷ் வித்யார்த்தின்னு சொல்லி வட இந்திய நடிகர். அவர் அதில் ஒரு பொறுப்புள்ள கராரான ஒரு காவல்துறை அதிகாரியாக வருவார். நேமா அவர் தான் டிஜிபியாக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அது தாவேகா ஸ்டைலில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே யாரும் சொல்லிட்டாங்க, இல்லை யூபிஎஸ்சி அமைச்சர் நீங்கள் வந்து யார் வேணாலும் போடலாம், டிஜிபியாலாம் போடணுன்னா யூபிஎஸ்சிக்கு அமைச்சு அவங்க அப்ரூவல் தான் போடணுன்னு யாரும் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. கடைசி நிமிஷத்தில் அது மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, ரூட் ஜெகதீஷ், இவர் நம்ம வெங்கட் நாராயணா எல்லாரும் ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க? அதை முதல்ல விமர்சனம் பண்ணது சீமான் அவர்கள் தான். ஏன்னா எதை வச்சு விமர்சனம் பண்ணுறாருன்னா, நீங்கள் அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? டெல்லி பிரதிநிதின்னு போட்டால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருக்கணும். கேபினெட் மினிஸ்டர் அளவுக்கு பவர், அது கேபினெட் மினிஸ்டர் ரேங்க். அது அங்கே வந்து போய் நீங்கள் பிரதமர் மற்றவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ரைட்டு, யார் பிரதிநிதியாக இருந்தாலும் சந்திப்பாங்க. சந்தித்து சில விஷயங்களை முதலையே பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் போய் பிரதமரை பார்க்குறது, இல்லை யாராவது நிதி அமைச்சரை பார்க்குறது, வேறு முக்கியமான அமைச்சரை பார்க்குறதுன்றதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபார்மாலிட்டியாக இருக்கும். இவங்க டீட்டெயில்டாக போய் 1.5 மணி நேரம்லாம் பேச மாட்டாங்க, 1 மணி நேரம்லாம். அந்த டெல்லி பிரதிநிதி பிரதமர்னா அவரும் போய் 1.5 மணி நேரம் பேச முடியாது. பிரதமருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய யாராவது அதிகாரிகள் இவங்கெல்லாம் பேசி அந்த விஷயத்தை ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு முதல்வர் கூப்பிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு இவருக்கு அரசியல் அனுபவமே இல்லையே. 3 வருஷத்துக்கு முன்னால் 1 கோடி ரூபாய்க்கு 2 மலையாள படம் எடுத்தார். இப்போது 3 வருஷத்துக்குள்ளே அவர் பாவம் உழைச்சி சம்பாதிச்சு 2000 கோடிக்கு 4 படம் எடுக்கிறாரு, ஜனநாயகன் உட்பட. எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு, யாருடைய பணம்னு தெரில. இதில் பேசப்படுவது வந்து அவர் வந்து கர்நாடக இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வராக இருந்த டிகே சிவகுமார் அவருக்கு வேண்டிய நிறுவனமான ப்ரெஸ்டீஜ் குரூப்பு, அந்த ப்ரெஸ்டீஜ் குரூப்பில் இவர் சிஇஓவாக இருந்து அதிலிருந்து வெளியே வந்து இவர் வந்து இதெல்லாம் படம்லாம் எடுக்கிறாரு. இப்போ இது யாருடைய பணம்? இவரோட சொந்த பணமாக தெரியல, ப்ரெஸ்டீஜ் குரூப்புடைய பணமாக. ப்ரெஸ்டீஜ் குரூப்பில் டிகே சிவகுமாருக்கு ஏதோ நெருக்கமானவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இவரும் டிகே சிவகுமார் அவர்களுக்கு நண்பர்னு சொல்கிறாங்க. யார்? இந்த வெங்கட் நாராயணா. அப்போ இந்த மேகதாடு விஷயம் இல்லை கர்நாடகா காவிரி விஷயம் வரும்பொழுது இவர் தமிழ்நாடு பக்கம் இருப்பாரா, கர்நாடகா பக்கம் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய. நான் என்ன சொல்கிறேன், அவர் நேர்மையானவராகவே தமிழ்நாட்டிற்காகவே விசுவாசமாக இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு மக்களுக்கு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஒரு இந்த காவிரி ஆணையமோ இல்லை ஏதோ ஒரு இது போகும்போது சில விஷயங்கள் நமக்கு ஃபேவரபுளாக நடக்கும், சில விஷயங்கள் நமக்கு அவ்வளவுதாக தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடியது கர்நாடகாவுக்கு சாதகமாக நடக்கலாம். இறுதியாக என்ன நடக்குதுன்றதை விட்டுட்டு இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாறி மாறி நடக்கலாம். இது வரும்பொழுது அனாவசியமாக அவர் மீது சந்தேகம் வரும். இவர் சேம் சைட் கோல் போட்டாரா கர்நாடகாவோட சேர்ந்துக்கிட்டு? யார்? வெங்கட் நாராயணா மட்டும் இல்லை, முதல்வர் விஜயும் வந்து கர்நாடகாவுக்கு ஃபேவரபுளாக பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திமுகவோ மற்ற கட்சிகளோ வைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அப்போ வந்து அவர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து என்ன பேசுகிறாரு, அவரை கர்நாடகாக்காரர் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அவர் ஆந்திராக்காரர். ஆமாம், அவரும் ஆந்திராக்காரர் தான். ஜான் ஆரோக்கியசாமி ஆந்திராக்காரரு. முதல்வர் விஜயே வந்து இங்கே முதல்வர் ஆனவுடனே
அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனோன்னா ஓங்கோலில் பட்டாசு வெடித்து டிவிலெல்லாம் எங்கே அது என்னமோ ஒரு கொம்முப்பாளையம் என்னமோ ஒரு பேர், அவங்க ஸ்டாலின் அவர்கள் அதாவது மூதாதையர்கள் பிறந்ததாக கூறப்படும் இடம், அவங்கெல்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்கன்னு செய்தி வந்துச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானோன்னு சித்தூர்ன்றதும் நம்ம திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அவங்க வந்து இந்த கிராமத்தில் தான் அவங்க அம்மா ஷோபா அவர்களுடைய சொந்த ஊர், தெலுங்கு பேசுபவர் தான். நம்ம அவங்க ஏன் தெலுங்கு பேசுகிறாங்கன்னோ அது வரக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ சித்தூரில் வந்து இவர் எங்காள் அப்படின்னு சொல்லி கொண்டாடும் பொழுது தமிழ்நாட்டில் இவர் ஆந்திராக்காரருங்கிற ஒரு 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 அந்த ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் மற்ற திமுகவோ மற்ற கட்சிகளோ அதை பயன்படுத்தி கொள்ளும். இப்போ நீங்கள் இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போடுறதும் வந்து ரூட் ஜெகதீஷா ஆந்திரா, ஜான் ஆரோக்கியசாமி ஆந்திராவிலேருந்து வந்தவர், வெங்கட் நாராயணா ஆந்திரா ஆர் கர்நாடகா, அவருடைய ஆதார் கார்டில் கர்நாடகா தான் இருக்குது. அவர் ஆந்திராக்காரர்னு சொல்கிறாரே தவிர அவர் ஆந்திராக்காரர்னு யார் சொல்கிறா? நிர்மல்குமார் சொல்கிறார். ஆனால் அவருடைய ஆதார் கார்டு கர்நாடகாவில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிகாந்த் கன்னடர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் கன்னடரும் இல்லை, மராட்டி கன்னடா. அந்த மராட்டியாக இருந்து கன்னடா இதில் கர்நாடகாவில் வந்து செட்டில் ஆனவர். அதுக்கப்புறம் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இப்போ ஆதார் கார்டு எங்கே இருக்கும் அவருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் ஆந்திரா கர்நாடகாக்காரரான்றதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்பர் 1 நம்ம கேட்குறது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா என்றால் இப்பொழுது மேகதாடு விஷயத்தில் ஒரு சிக்கல் வரும்பொழுது இது ஒரு சங்கடத்தை உண்டாக்குமே. நம்ம அவரை பற்றி சந்தேகப்படணும்னு சொல்லலை. தேவையில்லாமல் சந்தேகத்துக்கு ஒரு இடத்துல சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசரின் மனைவி என்பவள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது ஆங்கில ஒரு வழக்கு மொழி. அது மாதிரி சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு யாராவது ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல்வாதியே இல்லையா உங்கள் கட்சியில்? நீங்கள் தான் வந்து திமுகலேருந்து வந்தாலும் எடுத்துக்கிறீங்க, அதிமுகலேருந்து வந்தாலும் எடுத்துக்கிறீங்க, தூய சக்தின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஊழல் பின்னணி இருந்தாலும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி தூய சக்தின்னு தெரியல. அது மாதிரி கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள். நான் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது மாதிரி வெளியிலிருந்து எடுத்து அரசியல் அனுபவங்கள் மத்திய அரசோடு ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அனுபவமுள்ள அரசியல்வாதி, அவர் அதிமுகலேருந்து வந்திருந்தாலும் சரி, வேறு கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கட்சியிலேயே இருக்கிறவருக்கு ஒரு அந்த திறமை இருக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அதை போட்டிருக்கலாம். இப்படி ஒரு சினிமா தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் அவர் ஒன்றும் பெரிய நிறைய சினிமா அவர் ஒரு காலத்தில் நம்ம ஏவிஎம்மோ விஜயவாகினி ரெட்டியோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் 3 வருஷமாக தான் இருக்கார். முதல் 2 படம் வந்து 1 கோடி பட்ஜெட்டு, திடீர்னு 2000 கோடி பட்ஜெட்டுனாலே ஒரு நிழலான ஒரு சந்தேகம் அவர் பேரில் வருகிறது. யாருக்கோ அவர் வந்து பினாமியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த 3 வருஷத்துக்குள்ளே 2000 கோடி சம்பாதிச்சாருன்னு சொன்னால் நம்பும்படியாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை போடும்பொழுது இதை வந்து சீமான் தான் முதல்ல அது எதிர்த்தார். இப்பொழுது அது வெளிப்படையாக வந்துவிட்டது. ஆந்திராக்காரர் அவர், கர்நாடகா இல்லை. அது இன்னும் மோசம். நம்ம பேசுகிறது தமிழராக இருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அதை விட முக்கியமாக அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்தும் கவலையும். இதில் இந்த இது எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னால் ஒரு கதை பேக்ரவுண்டில் என்ன வருதுன்னா, வைகோ அது சொல்லி முடிச்சிடுவோம். வைகோ அவர்கள் 2 எம்எல்ஏவோட நாங்கள் கூட்டு வந்துடுறேன்னு சொன்னார். இவர் பொதுக்குழு கூட்டுறதுக்குள்ளேயே வந்துருன்னு சொன்னாரா இல்லை வர சொன்னாங்களா? இல்லை, ஏன்னா அவர் தான் வெளிப்படையாக பேசியிருக்காருல்ல. இல்லை, வர சொன்னதாக அவர் சொன்னார், அதனால கேட்குறேன். மாட்டி விட்டார் விஜய. முதல்வர் விஜயை சிக்கலில் மாட்டி விட்டு இருக்கிறார், ஒரு சட்ட சிக்கலில். யார்? வைகோ. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் சொன்னார், விஜய் உங்கள் எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், இடைத்தேர்தலில் வந்து நிற்க வைக்கிறேன், நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். அப்படி சொன்னாருன்னு சொன்னால் இது குதிரை பேரம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. கட்சி தாவலுக்கு ஊக்குவித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு விஜய் மீது சட்டபூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் எழுந்திருக்கிறது. இதனால் விஜயே கோபமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. யார் பேரில்? விஜய் மேல். வாயை வச்சுக்கிட்டால் சும்மா இருக்க மாட்டார். அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 2 எம்எல்ஏவை நீங்கள் ரிசைன் பண்ணி நான் வந்து அது பேசுனது உண்மை தான், 3/4 மணி நேரம் பேசினாங்க.
அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து டெல்லி பிரதிநிதி கொடுக்கறதா சொல்லியிருந்தாராம். அப்போ பத்திரிகையிலலாம் கூட வந்தது, வைகோ வந்து டெல்லி பிரதிநிதி ஆக போகிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது, உறுதிப்படுத்த முடியாத தகவல். இப்போ இந்த 2 பேரும் வந்து முத நாள் ஒருத்தர் வந்து அந்த செந்தில் செல்வனா, அந்த சீர்காழி எம்எல்ஏ, அவர் நான் உதயசூரியனில் தான் நின்னேன், மதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன், பொதுக்குழுக்கு போகலன்ட்டார். மறுநாளைக்கு இன்னொருத்தர் வர மாட்டாருன்னு இருந்தது, அவரும் வரல. இப்போ 2 எம்எல்ஏவும் வரலன்னா பொதுக்குழு எதுக்கு? இல்லை, பெரிய தமாஷ் என்னென்னா, துரை வைகோ அவர் திருச்சி எம்பி, லோக்சபா எம்பி, அப்போ அவர் தனி சின்னத்தில் நின்று ஜெயித்தார். அவரே அப்பாவோட கருத்து வேற்றுமை இந்த விஷயத்துலன்றதுனால பொதுக்குழுவுக்கு போகல. இதுவே யாரா செகண்டெல்லாம் சொன்னார், மொத்த கட்சியுமே எங்கள் கலைஞர் அரங்கத்துக்குள்ளே அடங்கிட்டோம் அப்படின்னு கிண்டல் பண்ணார். இப்போ பொதுக்குழுன்றது என்ன, அப்பா பையன் 2 பேர் தான், அதில் பையன் போகல, அவர் கோவத்தில் புறக்கணிச்சிட்டாரு. அதாவது அனாவசியமாக வெளியில் வாயை விட்டு இந்த 2 எம்எல்ஏவையும் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த வாயை விடாமல் பொதுக்குழுவில் வந்து பொதுக்குழு 27ஆம் தேதி என்று மகிழ்ச்சியான செய்தி சொல்லுவோம். நான் வந்து முதல்வரை வந்து என்னுடைய 8 உரைகள், பேச்சு உரைகளை வந்து புத்தகமாக வெளியிட கேட்டிருக்கேன் விஜய் அவர்களே. இப்போலாம் கேட்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுதுல்ல, இதுதான் பொதுக்குழு முடிவு அப்படிங்கிறது முன்னாலேயே தெரியுது. இது தெரிஞ்சவொடனே திமுக என்ன பண்ணாங்க, ஒரேயா ஒரு அமுக்கு. அவங்களுக்கு 2வது சௌகரியமாக போச்சு, உதயசூரியன் சின்னத்தில் ஏற்கனவே இருக்காங்க, டெக்னிக்கலாக அவங்க டிஎம்கே எம்எல்ஏ. என்ன நீங்கள் சோபா கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு சேர் கொடுக்க மாட்டாங்களா? திமுகவில் ஒரு குஷன் சேராவது கொடுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்காங்களே, போட்டு ஒரே அமுக்கா கருப்பு பொருள் போட்டு 2 பேரையும் அமுக்கிட்டாங்க. இப்போது பொதுக்குழு கூடிச்சு, ஆனால் அந்த 2 எம்எல்ஏவும் அங்கேயே நின்றுட்டாங்க. துரை வைகவும் கோச்சிக்கிட்டு வரலன்றாங்க, அவர் ஏதோ வேலைக்காக வெளியில் போயிட்டார், டெல்லி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டெல்லி பிரதிநிதி இவருக்கு கொடுக்குறதா இருந்தது, இனிமேல் வைகோவால் எந்த பயனும் இல்லை. இந்த 2 எம்எல்ஏவும் போயிடுச்சு. துரை வைகோ இப்போ கூட எல்லோரும் கேட்குறாங்க, துரை வைகோ ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகால வந்து இடைத்தேர்தலில் நிற்க வேண்டியதானே, பைத்தியமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு கால் விஜய் வந்து அவர்கள் அந்த சீட்டு, பாராளுமன்ற சீட்டை வேறு ஒருத்தருக்கு ஒதுக்கிட்டாருன்னு வச்சுங்க, தாவேகால துரை வைகோ இருக்கிற எம்பியும் போயிடும். அந்த ஒரு தவறான முடிவை அவர் எடுக்க மாட்டார் என்று நம்பலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் வைகோ வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கி விஜய் அவர்களையும், மாண்புமிகு முதல்வர் விஜயையும் வந்து ஒரு குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிவிட்டு கடைசியில் இவருக்கும் நந்தவனத்தில் ஓராண்டி நாளொரு விதமாக குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போற்றுடை தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி வைகோ பேசி பேசியே அவரும் கெட்டு போனார், கூட இருக்கிறவங்களையும் கெடுத்தார். இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து இப்போவும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அதில் அவருக்கும் அவருடைய பையனுக்கே கருத்து வேற்றுமை. இந்த வைகோவை கடைசி நிமிஷத்தை டெல்லி பிரதிநிதி ஆக்கிற அந்த ப்ரப்போசல் வந்து ட்ராப் ஆனது, ஏன்னா அந்த 2 எம்எல்ஏ வரல. அப்படின்றதுனால தான் திடீரென்று ஜனநாயகன் ப்ரொடியூசர் யார் அப்படி சுற்றி பார்த்தாரா, அவர் நண்பர் போட்டலாம், கஷ்டகாலத்தில் கூட இருந்தார், ஏற்கனவே அவர் ஏதோ கஷ்டப்பட்டிருக்காரு போயிருக்காரு நண்பர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அனுபவம் இல்லாதவர், கர்நாடகாக்காரரோ ஆந்திராக்காரரோ, இப்படி உங்களுக்கு வேண்டியவர்களாக அவர்களை பார்த்து வாரிசு அரசியல்னு சொன்னீங்க திமுகவை. நாமும் அதுதான் சொன்னோம், சொன்னது தப்புன்னு நம்ம சொல்லலை, ரைட்டு. அவங்க குடும்பத்தை தவிர வேறு வெளியில் அவங்க யாருக்கும் வந்து அவங்களெல்லாம் துரைமுருகன்லேருந்து யாரையும் சீனியர்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் வரிசையாலாம் வராங்க, பதவி, முக்கியமான பதவிலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ குடும்பம் இல்லை, அதாவது குடும்பத்துடன் நீங்கள் இல்லை, குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, குடும்பத்துடன் நீங்கள் இல்லை. பெற்றோர்களும் அன்றைக்கூட பெற்றோர்கள் வந்து நீங்கள் போய் அவங்க காலில் விழுந்து அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கணுமா, அவங்க வந்து கோட்டையில் வந்து உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக இளையவர்கள் பெற்றோர்களை போய் பார்த்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவார்கள் பிறந்த நாள் அன்னைக்கு. பெற்றோர்கள் வந்து கோட்டைக்கு வந்து முதல்வரை பார்த்துன்னா முதல்வருக்கு வந்து பெற்றோர்களுக்காக நேரம் ஒதுக்க கூட முடியவில்லை. ஆனால் முதல் நாள் போய் எங்கேயோ கேக்கு வெட்டினார், போனார், வந்தார்னு வீடியோலாம் வருது. இது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிது. நீங்கள் எங்கேனாலும் போய் கேக்கு வெட்டுங்க, அது உங்கள் சௌகரியம். இந்த பெற்றோர்களை காலங்காத்தால் அட்லீஸ்ட் 12 மணிக்கு ராத்திரி கேக்கு வெட்டினீங்கன்னா காலையில் 6 மணிக்கு போய் பெற்றோர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் ஒரு 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 கௌரவமாக இருந்தால் அவர்களுக்கும் பெருமையாக இருந்திருக்கும், மக்களிடையே ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டார். எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இந்த பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அது அவருக்கு முதல்வர் அவர்கள் அதை உணர்கிறார்களா என்று தெரியவில்லை. இதில் இந்த ஜனநாயகனை போட்டு நீங்கள் எல்லோரும் ஒரே ஆந்திராக்காரங்களாக போகிறீங்க,
தமிழர் அல்லாதவராக அந்த பேர் விஷ்ணு பண்டிட்டு எல்லாம் வந்து ஆந்திரா, அநேகமாக ஆந்திரா தான் உள்ள நிறையா இப்போ வந்திருக்கு. அப்போது திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் என்று சொன்னவர் இப்பொழுது உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய டிரைவருடைய மகன், உங்களுடைய மேக்கப் மேன், உங்களுடைய கேமராமேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, உங்களுக்கு எழுத்து வீட்டுக்காரரு, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, இப்படி இவங்கள தான் நீங்கள் சுற்றி வந்து முக்கியமான பதவிகளில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த வாரிசு அரசியலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? புரியுது. அதுக்கு பேர் வந்து வாரிசு அரசியல்னா டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. நெப்போட்டிசம்னா நமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அல்லது அவர்களுக்கு விசேஷமாக பதவிகள் கொடுப்பது நெப்போட்டிசம். அது டைனாஸ்டி பாலிடிக்ஸ், இது நெப்போட்டிசம். என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுமே கண்டிக்கக்கூடியது, ரெண்டுமே தவிர்க்க வேண்டியது அரசியலில். விஜய் அவர்கள் இதுக்கப்புறமாவது இதை புரிந்து கொண்டு செயல்படுவார். அதாவது மக்கள் நலனுக்காக செயல்படுதுன்றது ஒரு பக்கம், யாரை வைத்து செயல்படுகிறீர்கள் என்பது ஒரு பக்கம். உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு வேண்டிய ஆளுங்களாம் வந்து சும்மா தகுதி இல்லாதவர்கள், இவங்க யாரையுமே நம்ம தகுதி இல்லைன்னு சொல்ல, மக்களுடைய பார்வையில் இவர்கள் தகுதியானவர்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தகுதி இல்லாதவர்களை அந்த பதவியில் கொடுத்து உட்கார வைத்து மக்கள் நலனை புறந்தள்ளி விட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவீர்கள். அந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக இடைத்தேர்தல்களிலோ இல்லை அதை தாண்டி அடுத்த தேர்தலிலோ எதிரொலிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல்லர்கள் நன்றி. நன்றி, வணக்கம்.